வணக்கம். ஜெய் சமையல். இன்றைய ஸ்பெஷல் மணத்தக்காளி கீரை மசியலுங்க. மணத்தக்காளி கீரைக்கு கீரையை கோம்பெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், பூண்டு, 3 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, ஒரு டபரா வெந்த பருப்புங்க. கீரையை வேக வச்சுட்டு பருப்பு போட்டு கடைஞ்சிட்டு வடகம் போட்டு தாளிக்கணுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கீரை. மணத்தக்காளி கீரை, தக்காளி, வெங்காயம், பூண்டு, ஒரே ஒரு தக்காளிங்க. வெந்த பிறகு பருப்பு போட்டு கடைஞ்சிட்டு தாளிக்கணுங்க. பருப்பு போட்டு கீரை கடைஞ்சிட்டங்க. நல்லா ஒரு கடைஞ்சாச்சு. தாளிப்பு போட வேண்டியதான். மணத்தக்காளி கீரைக்கு சட்டியில் கடைஞ்சிட்டேன். அதுக்கு தாளிப்பு வடகம் போட்டு தாளிச்சிட்டாங்க. வடகம் போட்டால் தான் கீரைக்கெல்லாம் நல்லாவே இருக்குங்க. நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கங்க. மணத்தக்காளி கீரை மசியலுக்கு வடகம் போட்டு தாளிச்சிட்டேன். சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கங்க. வணக்கம். ஜெய் சமையல். இன்றைய ஸ்பெஷல் மணத்தக்காளி கீரை மசியலுங்க. மணத்தக்காளி கீரைக்கு கீரையை கோம்பெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், பூண்டு, 3 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, ஒரு டபரா வெந்த பருப்புங்க. கீரையை வேக வச்சுட்டு பருப்பு போட்டு கடைஞ்சிட்டு வடகம் போட்டு தாளிக்கணுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கீரை. மணத்தக்காளி கீரை, தக்காளி, வெங்காயம், பூண்டு, ஒரே ஒரு தக்காளிங்க. வெந்த பிறகு பருப்பு போட்டு கடைஞ்சிட்டு தாளிக்கணுங்க. பருப்பு போட்டு கீரை கடைஞ்சிட்டங்க. நல்லா ஒரு கடைஞ்சாச்சு. தாளிப்பு போட வேண்டியதான். மணத்தக்காளி கீரைக்கு சட்டியில் கடைஞ்சிட்டேன். அதுக்கு தாளிப்பு வடகம் போட்டு தாளிச்சிட்டாங்க. வடகம் போட்டால் தான் கீரைக்கெல்லாம் நல்லாவே இருக்குங்க. நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கங்க. மணத்தக்காளி கீரை மசியலுக்கு வடகம் போட்டு தாளிச்சிட்டேன். சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கங்க.